கருங்கண்ணி கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா 2026 வருஷம். இந்த கோயில் கட்டி 109வது வருஷ திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 26/5/2026 செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த வாரம் போய் முடிஞ்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த திருவிழா நடக்குது. கிட்டத்தட்ட 13 நாள் இந்த திருவிழா சிறப்பாக நடக்குது. இதை கருங்கண்ணி பங்கு தந்தை டேவிட் செல்வகுமார் அவங்க தன்னுடைய பொறுப்புலையும் இந்த ஊர் தலைவர் பிரான்சிஸ் அவர்கள் தலைமையிலையும் இது பொதுஜனங்களோட நல்ல ஆதரவோடையும் பங்கு மக்களோட ஆதரவோடையும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய புதுமைகள் இந்த ஆலயத்தில் நடக்குது. இந்த ஆலயத்துக்கு இந்துக்கள், முஸ்லீமு, மற்ற ஊர்களில் இருந்து நிறைய பேர் ஜாதி மதம் பார்க்காம வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம திருச்சபையில் பார்த்தா மாதாவுக்கு அடுத்தபடி அதிக ஆலயங்கள் உள்ள ஒரே புனிதர் அந்தோணியார் தான். இவருக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. இவர் பக்தர்களுடைய புனிதர்னு சொல்ல முடியும். ஒரு சொந்தக்காரன்னு கூட சொல்லலாம். அவர் வேண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இவர் வாழுங்காலத்துலேயும் இவர் இறந்த இப்போ 2012ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 800 வருஷம் கழிச்சும் கூட இவருடைய ஆலயங்கள் இன்றைக்கும் பிரசித்தி பெற்றிருக்கு. இவர்கிட்ட வேண்டுறவங்களுக்கு பலம் கிடைக்குது. இவரை நம்பி வந்தவங்க ஜாதி மதம் எந்த வேற்றுமையும் பார்க்காம இவரை நம்பி வந்தவங்களுக்கு வேண்டுதல் பலிக்குது, நடக்குது, எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லலாம். நம்ம என்னோட பார்வையில் கருங்கண்ணி அந்தோணியார் ஒரு முழு மனுஷன் நிற்கிற மாதிரி அவருடைய சுரூபம் இருக்குது. ஒரு முழு மனிதனை போல் அவர் கையில் இயேசுவை சுமந்துக்கிட்டு பைபிள் மேலே இயேசு நிற்கிறாரு. அந்தோணியாருடைய ஜெபத்தை கேட்குறதுக்கு அவர் நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான சுரூபம் இங்கே கருங்கண்ணியில் இருக்கிறது. ஒரு முழு மனிதனை போல் இருக்கார். வேற எங்கேயும் நான் இந்த மாதிரி சுரூபத்தை பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு. நானும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் திருப்பயணம் போயிருக்கிறேன். நான் பார்த்த ஆலயங்களில் ஒரு முழு மனிதனை போல் எங்கள் ஊர் கருங்கண்ணியில் இருக்கிற முழு அந்தோணியார் மாரி நான் பார்க்கலன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இவரை என்னுடைய உறவாக என்னோட பார்வையில் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் கோயிலுக்கு போவேன், என்னுடைய வேண்டுதலை சொல்லுவேன், அது நிறைவேறும், நடக்கும். அந்த மாதிரி என்னுடைய உறவாக என்ன சொல்ல போனோம்னா என்னுடைய தாய் மாமன் கூட நான் சொல்லுவேன். தாய்மாமெல்லாம் உண்மையிலே இருந்தாங்க, அவங்களாம் யாரும் இப்போ உயிரோடு இல்லை. இவரை நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கொடியேற்றினது நாகை மாவட்ட அதிபர் பன்னீர்செல்வம் அவங்க கொடியேற்ற திருவிழா திருப்பலி தொடங்கி வச்சாங்க. ரொம்ப சிறப்பாக பாட்டு பாடி நல்ல விதமாக அந்த திருப்பலியெல்லாம் நடத்தினார். அவர் சொன்ன புதுமை இந்த மூடிய அறைக்குள்ளே அப்போ எல்லாம் 800 வருஷத்துக்கு முன்னே இந்த மின்சாரம் இதெல்லாம் அவ்வளவு பரவலை. அப்போது அவர் ஒரு விருந்தினர் அந்தோணியார் ஒரு விருந்தினர் வீட்டில் இருக்கிறாங்க. அது இரவு நேரம். அவரை ரூமில் அவர் தங்கியிருந்த அறையில் வெளிச்சமாக இருக்குது. வெளிச்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அவ்வளோ பிரகாசமாக அவரை தங்க வச்சவங்க அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சாவி துவாரத்து வழியாக பார்த்தப்போ கையில் குழந்தை இயேசு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படி ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம், ஒரு அதிசயம். இன்றைக்கி மாதா கையில் இயேசுவை பார்த்துருப்பீங்க, சூசேப்பர் கையில் பார்த்துருப்பீங்க. எந்த புனிதர் கையிலையும் இயேசுவை நீங்கள் பார்க்க வாய்ப்பில்லை. அந்தோணியார் கையில் தான் அது இயேசு அவருடைய இறை வார்த்தை அந்த பைபிள் மேலே குழந்தையாக நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அது கருங்கண்ணியில் இருக்குது.
கோடியார் புதர் புனித அந்தோணியார் கருங்கண்ணியினுடைய பங்கினுடைய பாதுகாவலர். யார் வேண்டிக்கிட்டாலும் ஜாதி மதம் பார்க்காம அவங்க வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுற ஒரு அற்புதமான புனிதர். அவரோட திருநாள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 2ஆம் நாள். இன்றைக்கி மத்தியானம் கோயிலுக்கு கொடியேற்றத்துக்கெல்லாம் போனோம். இன்றைக்கி உபயோகம் 2 பேரும் பண்ணாங்க. மத்தியானம் இது சாயந்தரமும் பூசை இருக்கும். இது தொடர்ந்து 13 நாள் நடக்கும். இதுதான்.